Hello friends, welcome to another episode of Kalapai Karan with myself Ramnathan. ஸோ இன்றைக்கி நம்ம ட்ரைனிங் ஆக்சுவலான டாக் ட்ரைனிங் சிஸ்டம்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இதில் வந்து நீங்கள் இந்த சிஸ்டம்ஸ் எல்லாமே எதுக்கு யூஸ் பண்ணுறோம், எப்போ யூஸ் பண்ணுறோங்கிறது இப்போ நான் சொல்கிற பேசிக்கில் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம், லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ கைஸ். ஸோ டாக் ட்ரைனிங்கை வந்து ப்ராடாக பிரிக்கணும்னா ரெண்டு பெரிய சிஸ்டமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து கிளாசிக்கல் கண்டிஷனிங், இன்னொன்று ஆப்ரண்ட் கண்டிஷனிங். இந்த கிளாசிக்கல் கண்டிஷனிங்கை பற்றி பார்ப்போம். கிளாசிக்கல் கண்டிஷனிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாய்க்கு வந்து ஒரு ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்வாலண்ட்ரியாக ட்ரிகர் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுட்டு கொடுத்தோன்னா அந்த ஃபுட்டை சாப்பிட்ணுங்கிறக்காக எச்சி ஒழுகிறது, அந்த ஃபுட்டை நோக்கி மூவ் பண்ணுறது, இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் இன்வாலண்ட்ரி ரெஸ்பான்ஸ் இருக்கும். இதை வந்து ஒரு நியூட்ரலான ஒரு ஸ்டிமுலஸ் கூட, அதாவது இது வந்து ஒரு அன்கண்டிஷனல் ஸ்டிமுலஸ், அதாவது எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாமல் நாய் ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் ஆகுது. ஸ்டிமுலஸ்னால் தூண்டி விடுற ஒரு விஷயம். இதை வந்து ஒரு நியூட்ரல் ஸ்டிமுலஸ், அதாவது இப்போ ஒரு பெல் சவுண்டுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சவுண்டுக்கு வந்து நாய் வந்து நார்மலாக எதுவும் ரியாக்ட் பண்ணாது. அந்த ஒரு பெல் சவுண்டை இந்த ஒரு அன்கண்டிஷன்டு ஸ்டிமுலஸ், அதாவது இந்த நியூட்ரல் ஸ்டிமுலஸை அன்கண்டிஷன் ஸ்டிமுலஸோட பேர் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, டவுன் த லைன் வந்து இந்த நியூட்ரல் ஸ்டிமுலஸ் வந்து ஒரு கண்டிஷன்டு ஸ்டிமுலஸாக மாறி இந்த ஸ்டிமுலஸ்க்கே நாய் வந்து அந்த ரெஸ்பான்ஸை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த நாயில் வந்து கண்டிஷனிங் பண்ணுறது தான் கிளாசிக்கல் கண்டிஷனிங். இதை வந்து ஃபேமஸாக இவான் பாவ்லோவ்ங்கிறவர் தான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சார். அவர் என்ன பண்ணாருன்னா, ஃபுட்டை வந்து நாய்க்கு ஃபஸ்ட்டு காட்டும்போது நாயினுடைய ஆக்ஷன்ஸை பார்க்குறாங்க. அதில் நாய் வந்து எச்சி ஒழுகுது ஃபுட்டு பார்த்தோன்னே. இந்த இன்வாலண்ட்ரி கியூவை வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த இன்வாலண்ட்ரி ரெஸ்பான்ஸை ஒரு பெல்லு யூஸ் பண்ணுறாரு. ஃபுட்டு கொடுக்கும்போதெல்லாம் பெல் அடிக்கிறாரு. ஸோ டவுன் த லைன் என்ன ஆகுதுன்னா, இந்த ஃபுட்டை எடுத்துகிட்டு பெல் அடித்தோடனே நாய்க்கு வந்து எச்சி ஒழுகுது. இதுதான் வந்து ஒரு கிளாசிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் இவர் பண்ணது. இதுதான் கிளாசிக் எக்ஸாம்பிள். ஸோ இதில் இருக்கிற டெர்மினாலஜிஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்கண்டிஷனல் ஸ்டிமுலஸ்ஸு, அன்கண்டிஷனல் ரெஸ்பான்ஸு, நியூட்ரல் ஸ்டிமுலஸ்ஸு, கண்டிஷனல் ஸ்டிமுலஸ்ஸு, கண்டிஷனல் ரெஸ்பான்ஸ். இதில் அன்கண்டிஷனல் ஸ்டிமுலஸ்னால் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், எது வந்து அந்த நாயில் ஒரு இன்வாலண்ட்ரியாக ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரியாக்ஷனை ப்ரொவோக் பண்ணுதோ அதுதான் அன்கண்டிஷன்டு ஸ்டிமுலஸ், அந்த தூண்டி விடுறது. இந்த கேஸில் நம்ம உணவு வச்சுக்கிறோம். அன்கண்டிஷன் ரெஸ்பான்ஸ், அந்த உணவை பார்த்தோன்னே எந்த ஒரு காரணமும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக நாய் வந்து எச்சி ஒழுக்குது பார்த்தீங்களா, அதுதான் அன்கண்டிஷன்டு ரெஸ்பான்ஸ் அந்த ஸ்டிமுலஸ்க்கு. இந்த தூண்டி விடப்பட்டோன்னே இந்த ரெஸ்பான்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. நியூட்ரல் ஸ்டிமுலஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, பெல்லு வந்து ஃபஸ்ட்டு வெறுமனை அடிச்சிங்கன்னா நாய் எந்த வகையிலையும் ரெஸ்பாண்ட் ஆகுது. அது நியூட்ரல் ஸ்டிமுலஸ். இப்போ அந்த நியூட்ரல் ஸ்டிமுலஸை அன்கண்டிஷன் ஸ்டிமுலஸோடு நம்ம பேர் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இது கண்டிஷன்டு ஸ்டிமுலஸாக மாறுது. எப்போ கண்டிஷன் ஸ்டிமுலஸாக மாறுதுன்னா, அந்த பெல் அடித்தோன்னா நாய் ஆட்டோமேட்டிக்காக எச்சி ஒழுகுது ஃபுட் இல்லாமல். சம்மந்தமே இல்லாத ஒரு நியூட்ரல் ஸ்டிமுலஸ் வந்து பெல் அடித்தோன்னே ஒரு கண்டிஷன் ரெஸ்பான்ஸ் உருவாகுது எச்சி ஒழுக்கணுங்கிறத. இப்படி உருவாக்கும் போது இது கண்டிஷன் ஸ்டிமுலஸாக மாறுது. இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுற அந்த ரெஸ்பான்ஸ் வந்து கண்டிஷன் ரெஸ்பான்ஸாக மாறுது. இதுதான் இதில் இருக்க டெர்மினாலஜிஸ். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது? இனிஷியலாக வந்து நம்ம வந்து ஒரு நியூட்ரல் ஸ்டிமுலஸ் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். இந்த கேஸில் நம்ம பெல்லுன்னு வச்சுக்கிறோம், பெல் சவுண்டு. செகண்ட் வந்து அன்கண்டிஷனல் ஸ்டிமுலஸாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அந்த நாய்க்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், ஒரு டாயோ இல்லை ஒரு விளையாட்டோ இல்லை ஒரு உணவோ, இதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய அன்கண்டிஷன் ஸ்டிமுலஸ். இதை வந்து இந்த நியூட்ரல் ஸ்டிமுலஸோட பேர் பண்ணுறது தான் செகண்ட் ஸ்டெப்பு. தேர்ட் ஸ்டெப் வந்து இந்த பேரிங் மூலிமா நாய் வந்து அந்த நியூட்ரல் ஸ்டிமுலஸை இந்த டாய், இந்த ஃபுட்டு, இந்த பிளே, இந்த மாதிரி இருக்க ஹாப்பியான விஷயத்தோட அசோசியேட் பண்ணிக்குது பார்த்தீங்களா. இதுதான் வந்து தேர்ட் ஸ்டெப் அதில் நடக்கிறது, அசோசியேட் பண்ணிக்கிறது. நாலாவது வந்து அசோசியேட் பண்ணிக்கிறது மூலிமா ஒரு ரெஸ்பான்ஸை கற்றுக்குது. அப்போ இந்த சவுண்டு கேட்கும்போது இந்த ரெஸ்பான்ஸை அது கொடுக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து லேர்னிங் ஆஃப் ரெஸ்பான்ஸ். இதை ப்ராக்டிக்கலாக எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாய்க்கு வந்து பயம் இருக்குது ஒரு பொருள் மேலேன்னு வைங்களேன், அந்த பயத்தை நம்ம நீக்கிறதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணலாம். இந்த கிளாசிக்கல் கண்டிஷனிங் மெத்தடை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஒவ்வொரு சிச்சுவேஷன், ஆப்ஜெக்ட்டு, இதில் எல்லாத்துலேயுமே வந்து இதை ப்ராப்பராக பேர் பண்ணோம்னா
அதுங்க வந்து டென்ஷன் ஆகாமல் காம் பிஹேவியரில் இருக்க வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து கியூ பேஸ்டு ட்ரைனிங்னு சொல்லுவாங்க. அதாவது வேர்ட்ஸு ஆக்ஷன்ஸை வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய அன்கண்டிஷன் ஸ்டிமுலஸோட லிங்க் பண்ணி கியூ பேஸ்டு ட்ரைனிங்கில் இதை யூஸ் பண்ணலாம். எங்கே இதை யூஸ் பண்ண முடியாதுன்னா ஒரு புது பிஹேவியரை நாயில் உருவாக்க முடியாது. இது என்ன பண்ணும் மெயினானா இன்வாலண்ட்ரி எமோஷனல் ரெஸ்பான்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மட்டுமே மெயினாக யூஸ் ஆகும். இதுதான் கிளாசிக்கல் கண்டிஷனிங். அப்போ இதனுடைய யூஸ் எங்கே இருக்குது? நாய் வந்து இன்வாலண்ட்ரியாக ஒரு விஷயத்தை பார்த்தோன்னே சில வேலை பண்ணது இல்லையா, அந்த வேலையை மாற்றி அமைக்கிறதோ இல்லை அதை வச்சு வேறு ஏதாவது ஒன்று பண்ண வைக்கிறதோ தான் வந்து இதில் பண்ண முடியும். பிஹேவியரை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணுறது இல்லை புது விஷயத்தை கொண்டு வர்றது அது முடியாதுங்க. இதுதான் வந்து கிளாசிக்கல் கண்டிஷனிங். இந்த கிளாசிக்கல் கண்டிஷனிங் வந்து நீங்கள் மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணலான்னா, டாகை வந்து ஒரு காம் ஸ்டேட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு, அது பயப்படுற தயக்கப்படுற விஷயங்களில் வந்து அதை வந்து அந்த தயக்கத்தை நீக்கிறதுக்கு, ஒரு ஷைனஸோ இல்லை ஹியூமன் பீயிங்ஸோட ஷையாக இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீக்கிறதுக்கு இந்த கிளாசிக்கல் கண்டிஷனிங்கை நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கேட்டகரி ஆஃப் தியரி அது என்னென்னா ஆப்பரண்ட் கண்டிஷனிங். ஆப்பரண்ட் கண்டிஷனிங் அப்படின்னா வந்து என்னென்னா விளைவுகள், ஒரு செயலுக்கான விளைவுகள் மூலிமா நாய் வந்து கற்றுக்கிற பாடங்கள் தான் வந்து ஆப்பரண்ட் கண்டிஷனிங். அந்த விளைவுகளில் வந்து நம்ம வந்து ஒன்று அந்த அது செய்ய வேண்டிய விஷயத்தை இன்னும் நல்லா செய்யன்னு அதை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறது, அதை வந்து பாராட்டி ட்ரீட்டு அந்த மாதிரி விஷயங்களை கொடுத்து ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணி அதை பண்ண வைக்கிறது. இல்லை வேண்டாத ஒரு விஷயத்தை தடுக்கிறது, அது எப்படின்னா ஒரு பனிஷ்மெண்ட் மூலியமாவோ இல்லை ஒரு நெகட்டிவாவோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பேர் ஆப்பரண்ட் கண்டிஷனிங். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பரண்ட் கண்டிஷனிங்கை வந்து 4 குவாட்ரண்ட்டாக இதை வந்து சொல்லலாம். 4 குவாட்ரண்ட் இதில் இருக்குது. அது வந்து என்னென்னா பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் டெக்னிக்கு, நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் டெக்னிக்கு, பாசிட்டிவ் பனிஷ்மெண்ட், நெகட்டிவ் பனிஷ்மெண்ட், இந்த 4 இருக்குதுங்க. இதில் வந்து பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த நாயினுடைய பிஹேவியரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கறதுங்கிறது வந்து பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ட்ரைனிங். அதாவது ஒரு நாயை வந்து உட்கார பழக்கிறதுக்கு வந்து அது உட்காரும்போது ஒரு ட்ரீட்டு கொடுத்தோம், இல்லை அதை பாராட்டினோம், இல்லை அதுக்கு பிடிச்ச டாயை கொடுத்தோம், அதுக்கு பிடிச்ச ஒரு விளையாட்டை பண்ணோம், இல்லை அதுக்கு பிடிச்ச ஒரு ரிவார்டை கொடுத்தோம்னா இது பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் டெக்னிக்குங்க. நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் டெக்னிக்னா என்னென்னா, அந்த நாயினுடைய பிஹேவியரை வந்து இன்னும் நல்லா வர வைக்கிறதுக்காக அதுக்கு பிடிக்காத ஒன்று அந்த இடத்துலேருந்து ரிமூவ் பண்ணுறது. இது வந்து நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் டெக்னிக். இதுக்கு எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்போ ஒரு நாய் வந்து லீஷ் இழுக்குதுன்னு வைங்களேன், அப்போ நம்ம வந்து அதுக்கு ஒரு சோக் செயின் போடுறோன்னா இழுக்கும்போது அப்படியே அன்கம்ஃபர்டபுளாக கழுத்தை நெரிக்கும். அப்போ நாய் இழுக்காதப்ப என்ன ஆகும்னா அந்த நெரிக்கிறதுங்கிறது குறையும். அப்போ என்னன்னா அந்த நெரிக்கிறதுங்கிற பேடை நம்ம ரிமூவ் பண்ணுறது மூலிமா நீ இழுக்கக்கூடாது, இழுக்காமல் இருக்கிற பிஹேவியரை இன்க்ரீஸ் பண்ணுறோம். இதுதான் நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் டெக்னிக். பாசிட்டிவ் பனிஷ்மெண்ட் டெக்னிக்னா என்னென்னா, நாய்க்கு ஏதோ ஒன்று கொடுத்து அந்த நாயினோட பிஹேவியரை குறைக்கிறது. அதாவது வந்து என்னென்னா, ஒரு நாய் வந்து நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை பண்ணுது, ரொம்ப குதிக்குது இல்லை ரொம்ப இழுக்குதுன்னு வைங்களேன், அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஸ்கோல்டிங் மூலிமா அதை கண்ட்ரோல் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுதான் பாசிட்டிவ் பனிஷ்மெண்ட். அதாவது ஒரு விஷயத்தை கொடுத்து நாயினோட பிஹேவியரை குறைக்கிறது. இதே நெகட்டிவ் பனிஷ்மெண்ட்னா வந்து நல்ல ஒரு விஷயத்தை நாய்கிட்டேருந்து எடுத்து அது மூலியமா பிஹேவியரை குறைக்கிறது. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா, அன்வான்ட் பிஹேவியர் டாக்ல இருக்குன்னு வைங்களேன், அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, அப்போ அந்த நாய் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து அந்த அன்வான்ட் பிஹேவியர் நீ பண்ணக்கூடாதுன்னு நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது. இப்போ நாய் வந்து நிறைய குதிக்குதுன்னு வைங்களேன், அந்த நாய்க்கு வந்து எப்போ குதிக்கும், நம்மக்கிட்ட விளையாடுறதுக்காக குதிக்கும். அப்போ விளையாடுறதுங்கிறது அங்கே ஒரு ப்ளசன்ட் திங்கு. அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம், நம்ம அப்படியே அந்த நாயை கண்டுக்காமல் திரும்புறது மூலிமா நம்ம அந்த நாய்க்கு இருக்கிற ஒரு ப்ளசன்ட் திங்கை நம்ம ரிமூவ் பண்ணுறதுனால அந்த நாய் குதிக்காமல் அமைதியாகுது பார்த்தீங்களா. இதுதான் நெகட்டிவ் பனிஷ்மெண்ட் டெக்னிக்குங்க. நாய்க்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை வந்து அந்த இடத்துலேருந்து ரிமூவ் பண்ணி நீ பண்ணுற பிஹேவியரை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன, நம்ம விளையாண்டுருக்குறோம், அந்த நாய் ரொம்ப குதிச்சு நம்மளை பிராண்டுதுன்னு வைங்களேன், டக்குன்னு அந்த விளையாட்டை நிறுத்திட்டு நம்ம கண்டுக்காமல் நாயை விடும்போது என்னென்னா, அந்த நாய்க்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை அங்கேருந்து ரிமூவ் பண்ணுறோம். அதனால அந்த நாய் வந்து கரெக்டாக வாய்ப்பு.
இப்போ இந்த 4 குவாட்ரண்ட் சொல்லியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டுங்கிறது ஒரு நாயை வந்து ஒரு விஷயத்தை பண்ண வைக்கிறதுக்காக நம்ம கொடுக்கக்கூடிய டெக்னிக்ஸுங்க. அதே சமயம் பாசிட்டிவ் பனிஷ்மெண்ட், நெகட்டிவ் பனிஷ்மெண்ட்டுங்கிறது நம்ம நாயில் வந்து விரும்பாத ஒரு பிஹேவியரை ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு எக்ஸாம்பிள் சினாரியோஸோடு பார்த்துடலாம். இப்போ நாயை வந்து உட்கார வைக்கணும் அப்படின்னா வந்து அந்த நாய்க்கு வந்து சிட் கமாண்ட் பழக்கிறதுக்கு அது நம்ம அந்த உட்காரும்போது ட்ரீட்டு கொடுத்து சிட் அப்படின்னு சொல்லி பழக்க அப்போ அந்த சிட்டுங்கிற வார்த்தைக்கு உட்காரணுங்கிறத நம்ம ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறோம். அப்படி பண்ணுறதுனால அந்த நாய் வந்து உட்கார பழகும். இதுதான் வந்து பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். இதே நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்னா என்ன அப்படின்னா, அது உட்காராமல் இருக்கும்போது லைட்டாக அதை இழுத்து உட்கார வைக்கிறது, இழுக்கிறது. அப்போ அது இழுக்கும்போது என்னன்னா, அந்த சிட் கமாண்ட் சொல்லும்போது நீ உட்காரலின்னா உனக்கு அன்பிளசண்ட்டாக ஒன்று ஆக்ட் ஆகும். அதுலேருந்து நீ ரிலீஃப் வேணும்னா நீ உட்காந்தா தான் ரிலீஃப் ஆகும். அப்படிங்கிறது தான் வந்து நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டு. இதே பாசிட்டிவ் பனிஷ்மெண்ட் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நாயில் அன்டிசைரபிள் பிஹேவியர் வந்து என்னென்னா, நம்ம லீஷ் பிடிச்சிட்டு போகும்போது நம்மளே இழுக்கும். அது அன்வான்ட் பிஹேவியர். இப்போ பாசிட்டிவ் பனிஷ்மெண்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, சோக் செயின் போட்டால் கழுத்தை நெரிக்கும் தான். அதையும் மீறி நாய் இழுக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டக்கு பிடிச்சி பின்னாடி இழுக்கிறோம் அப்படின்னா பாசிட்டிவ் பனிஷ்மெண்ட்டு. அந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கறது வந்து எதுக்குன்னா, நீ வந்து எனக்கு தேவையில்லாத பண்ணுற, அதனால உனக்கு எக்ஸ்ட்ராவாக இன்னும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இழுக்கிறது. இது பாசிட்டிவ் பனிஷ்மெண்ட்டு. இதே நெகட்டிவ் பனிஷ்மெண்ட் அப்படின்னா வந்து என்னன்னா, நாய்க்கு பிடிச்ச வேலை வந்து வாக்கிங். அதுக்கு தான் நம்மளை தரன்னு இழுக்குது. அப்படி வேகமாக அது இழுக்கும்போது நம்ம வாக்கிங்கே பண்ணாமல் அப்படியே பிடிச்சி நின்றுட்டோம்னா அப்போ அதுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டி நடக்கலை. அப்போ நீ எனக்கு பிடிக்காத செஞ்சின்னா உனக்கு பிடிச்ச விஷயத்தை நான் அங்கே இருந்து ரிமூவ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. இதுதான் வந்து நெகட்டிவ் பனிஷ்மெண்ட்டுங்க. ஸோ இதில் முக்கால்வாசி இன்றைக்கி எல்லாருமே சஜஸ்ட் பண்ணுறது பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டில் தான் போகணுன்னு. பட்டு சில சினாரியோஸில் நம்ம இந்த பாசிட்டிவ் பனிஷ்மெண்ட், நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் எல்லாம் பண்ணணுங்க. இப்போ இந்த நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டையே இன்றைக்கி வந்து இந்த நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்னா வேர்டாக பார்க்கும்போது அது கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குங்கிறனால நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, நெகட்டிவ் பாசிட்டிவ்ங்கிற ஒரு மாடிஃபிகேஷன் அதுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. அது என்னன்னா, இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த நாய் உட்காரலைன்னா இழுத்து அந்த ப்ரெஷரை கொடுத்து அந்த ப்ரெஷர்னால அந்த நாய் உட்காந்தோன்னா அது ரிலீஸ் பண்ணுற ஒரு ரிலீஃப் கிடைக்குது. அப்போ இழுத்து அதை டைட் பண்ணி உட்கார வைக்கும்போது அது ஒரு ப்ரெஷர் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அது நெகட்டிவ். அந்த ப்ரெஷர்லேருந்து அது உட்காந்தோன்னா ரிலீஃப் கிடைக்கிறது ஃபஸ்ட்டு பாசிட்டிவ். இது கிடைச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு ட்ரீட்டையும் கொடுத்து எஸ் குட் அப்படின்னு சொன்னோம்னா அது செகண்ட் பாசிட்டிவ். அதுதான் நெகட்டிவ் பாசிட்டிவ் நீ போ ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிஸ்டம்ஸ்னுடைய பேசிக் டெஃபினிஷன் உங்களுக்கு புரிஞ்சால் மட்டுமே நீங்கள் வந்து கரெக்டாக யோசித்து எந்த டெக்னிக்கை நாய்க்கு பயன்படுத்தினா இந்த விஷயத்தை செய்ய வைக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து டிசைன் பண்ண முடியும். ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயத்தை அந்த நாய் பண்ண வைக்கணும்னா மல்டிபிள் சிஸ்டம்ஸை கூட நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரியான சினாரியோ வரும். ஸோ அதனால் இந்த சிஸ்டம்ஸ் எல்லாத்தினுடைய பேசிக்ஸை வந்து நீங்கள் தரவாக புரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நான் இதில் எல்லா அந்த ப்ராடர் கேட்டகரி சொல்லிட்டேன். அந்த கேட்டகரி எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டேன். இதில் ஆப்பரண்ட் கண்டிஷனிங்கில் இருக்கக்கூடிய அந்த 4 குவாட்ரண்ட்டை பற்றியும் நம்ம பேசிட்டோம். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு ட்ரைனிங் பற்றின ஃபஸ்ட்டு பேசிக் ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் வந்து உங்களுக்கு ஆப்பரண்ட் கண்டிஷனிங் இன்னுமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும், இல்லை இதில் இருக்க டெக்னிக்ஸை இன்னும் கொஞ்சம் இந்த எனக்கு டெஃபினிஷன் சரியாக புரியல இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் கமெண்ட்டில் சொன்னால் மட்டுமே நான் அதை பற்றி டீட்டெயிலாக பேசுவேன். இல்லைன்னா அடுத்தடுத்து ஒவ்வொரு விஷயத்தை நாயிலேருந்து அச்சீவ் பண்ணுறது நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ இது வந்து உங்களுக்கு டாக் ட்ரைனிங்னுடைய பேசிக் சிஸ்டம்ஸு, அதனுடைய டெஃபினிஷன், எங்கே வந்து அது யூஸ் பண்ணுறோங்கிற சினாரியோஸ், அதை பற்றின ஒரு விளக்கம். டாக் ட்ரைனிங் பற்றின இன்னும் பல வீடியோஸோடு உங்களை சந்திக்கிறேன். Until then, see you guys. Bye from myself, Ramnathan. Bye guys.